ஒரு தனிப்பட்ட மனிதனின் இனத்துவேஷத்தாலும் போர்க்குணத்தாலும் பிடிவாத குணத்தாலும் மக்களை அடக்கணும் என்ற ஒரு எண்ணத்தாலும் அதேபோல் உலகத்துக்கு நான் தான் ராஜா என்ற ஒரு எண்ணம் வந்ததாலும் உலக நாடுகளில் சுமார் 8 கோடி மக்கள் பலியாகினர். உலக வரலாற்றிலே புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக அந்த வரலாற்று சம்பவம் காணப்படுது. யார் அந்த மனிதன், எப்போ நடந்த, எங்கே நடந்த, தொடர்ச்சியான வகையில் முழுமையான வீடியோவும் பார்க்கவும். 1914 தொடக்கம் 1918 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து அவர்களுக்கிடையிலேயே யுத்தத்தை மேற்கொள்கின்றனர். அந்த வகையில் மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி என்று ஒரு பகுதியினரும் நட்பு நாடுகள் அணி என்ற வகையில் இன்னொரு பகுதியினரும் இணைந்து கொள்கிறார்கள். மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணியில் ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரி, துருக்கி போன்ற நாடுகளும், நட்பு நாடுகள் அணியில் பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, செர்பியா, ருமேனியா, கிரீஸ் போன்ற நாடுகளும் அங்கம் வகித்து 2 நாடுகளுக்கும் அல்லது 2 குழுக்களுக்கும் இடையிலே பாரிய அளவிலான யுத்தம் ஒன்று ஏற்படுது. இந்த யுத்தத்தின் விளைவாக மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி தோல்வியடைந்து நட்பு நாடுகள் அணி வெற்றி பெறுகின்றது. இந்த முதலாம் உலக யுத்தத்தில் அதிகளவான கோடிக்கணக்கான மக்கள், சாதாரண பொதுமக்கள் மரணமடைகின்றனர். இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக அல்லது காரணகர்த்தாவாக இருந்த நாடாக ஜெர்மன் காணப்படுது. ஆகவே ஜெர்மனுக்கு எதிராக பல்வேறுபட்ட கடும் தண்டனைகள் விதிக்கப்படுது. ஜெர்மனியின் மொத்த வருமானத்தில் அதிகளவான பங்கு நஷ்டஈடாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஆகவே ஜெர்மனில் பட்டினி சாவு, வேலையின்மை, அதேபோல் மக்களுக்கிடையே முறுகல் நிலை ஏற்படுது. அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தினர் ஜெர்மனியில் உருவாகின்றனர். இவ்வாறான வகையில் உருவான ஒரு நபர் தான் அடால்ஃப் ஹிட்லர். யார் இந்த ஹிட்லர்? 1889 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 ஆஸ்திரியாவில் பிறந்த ஒரு நபர், அல்லது ஒரு வறுமை கோட்டுக்குள் பிறந்த ஒரு நபர் தான் அடால்ஃப் ஹிட்லர். இவர் முதலாம் உலக யுத்தம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் ஜெர்மன் நாடு சார்பாக ஜெர்மனுடைய இராணுவத்தின் சிப்பாயாக பணியாற்றியுள்ளார். பின்னர் முதலாம் உலக யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தான் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி பலதரப்பட்ட செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார். அந்த வகையில் 1933 ஆண்டு ஜெர்மனியின் சான்சலராக நியமிக்கப்பட்ட ஹிட்லர் பின்னர் ஜெர்மனுடைய தலைவராக தன்னை உருவாக்கி கொள்கின்றார். அதற்காக வேண்டி அவர் கொடுத்த பரிசு பல உயிர்கள். ஜெர்மனியில் உச்ச இனவாதத்தை கக்கிய ஹிட்லர் இவருடைய பேச்சு திறமையால் பல்வேறுபட்ட இளைஞர்கள், வேலையற்ற இளைஞர்களை தன்பால் இழுத்து கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஹிட்லர் அடுத்ததாக பல நாடுகளை கைப்பற்றலாம் என்ற முயற்சியில் ஈடுபடுகின்றார். அந்த வகையில்தான் 2ஆம் உலக யுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக ஹிட்லர் கருதப்படுகின்றார். எப்படியாவது ஜெர்மனி ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அதேபோல் உலகத்தினுடைய அரசனாக நான் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம், யூதர்களை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம், தான் உலகத்தினுடைய மகாராஜா ஆக வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகத்தான் 8 கோடி மக்கள் மரணமடைந்தனர். 1934 ஆண்டு சர்வதேச சங்கத்திலிருந்து விலகிய ஹிட்லர் ஜெர்மனியை மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி இட்டு சென்றார். 1938 அயல் நாடாகிய ஆஸ்திரியாவை ஆக்கிரமித்த ஹிட்லர் ஆஸ்திரியாவை ஜெர்மனுடன் இணைத்து கொண்டார். அதன் பின்னர் போலாந்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஹிட்லர் ஈடுபட்டிருந்தார். போலாந்து பிரித்தானியாவுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தது. எனது நாட்டை வேறு 6 நாடுகள் ஆக்கிரமித்தால் கட்டாயம் எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வகையில், அந்த வகையில் போலாந்துடன் யுத்தத்தை மேற்கொண்ட ஹிட்லர் அடுத்ததாக பிரான்ஸ் போன்ற நாடுகளை கைப்பற்றலாம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனுக்கு எதிராக
யுத்த பிரகடனத்தை மேற்கொண்டது. அதன் பின்னர் ஜெர்மனியும் பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மீது யுத்த பிரகடனம் மேற்கொண்டது. அதன் பின்னர் உலக நாடுகள் அனைத்திலும் ஒரு பரவிய யுத்தமாக இந்த இரண்டாம் உலக யுத்தம் காணப்படுகிறது. இதற்கு முழுமையான கருத்தாவாக இருப்பவர் யார் என்று பார்த்தால் அடால்ஃப் ஹிட்லர். யுத்தம் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் ஹிட்லரால் வதை முகாம் பல உருவாக்கப்பட்டன. இந்த வதை முகாம்களில் கொல்லப்பட்ட அப்பாவி பெண்கள், அப்பாவி சிறுவர்களுடைய தொகை பல லட்சத்தை தாண்டியுள்ளது. யூதர்களும் அதேபோல லட்சக்கணக்கான ரஷ்யர்களும் இதில் கொலை செய்யப்பட்டனர். உணவில்லாமல் அவர்கள் தினம் தினம் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. 1940 காலகட்டங்களில் ஹிட்லர் பிரான்ஸ் மீது பயங்கர தாக்குதலை மேற்கொண்டார். இதில் பிரான்சினுடைய தலைநகராகிய பாரிஸ் நகரம் ஜெர்மனியரால் கைப்பற்றப்பட்டது. அதன் பின்னர் ஜெர்மன் படையானது பாரிஸ் நகரில் புகுந்து பிரான்ஸை இலகுவான வகையில் கைப்பற்றிய ஜெர்மன் படையினர் அடுத்த கட்டமாக கட்டாயம் பிரித்தானியா மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற வகையில் செயற்பட்டனர். இந்த காலகட்டத்தில் தான் பிரித்தானியாவினுடைய பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில் செயற்பட்டார். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அதேபோல ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு நபராகவும் காணப்பட்டார். அந்த வகையில் அவர் நாசிகளுக்கு எதிராக செயற்பாடுகளை மேற்கொள்ளணும் என்றதற்காக வேண்டி பலதரப்பட்ட நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அதாவது பிரித்தானியாவானது அந்த காலகட்டத்தில் பலதரப்பட்ட நாடுகளை தனக்குள் வைத்துக் கொண்டது. அதில் மிக முக்கியமான நாடுகளாக கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுடைய உதவியும் பிரித்தானியாவுக்கு கிட்டியமையினால் இலகுவான வகையில் நாசிகளை அல்லது ஹிட்லருடைய படைகளை ஒடுக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஹிட்லருடைய படைகள் ஒடுக்குவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த விடயம் என்னென்றால் ஹிட்லர் மேற்கொண்ட முட்டாள்தனமான செயற்பாடுதான். ரஷ்யாவை தாக்கி ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் என்ற நோக்கத்திற்காக வேண்டி தனது படைகளை ரஷ்யா மீது அனுப்புகின்றார் ஹிட்லர். இப்படைகள் சென்ற காலம் ரஷ்யாவில் அதிகளவான பனிப்பொழிவு நிகழ்ந்ததாக காணப்படுகின்றது. பனிப்பொழிவுக்கு மத்தியில் ஹிட்லருடைய படைகள் தோல்வி அடைகின்றன. ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் மரணமடைகின்றனர். படை வீரர்கள் மரணமடைந்தாலும் ரஷ்யாவை எவ்வாறாவது தனக்குள் கொண்டு வரணும் என்ற அந்த எண்ணமானது ஹிட்லர் நெஞ்சிலிருந்து விலகவில்லை. இதன் காரணமாக தன்னுடைய படையை மேலும் 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 முன்னோக்கி செல்ல சொல்கின்றார். இதில் லட்சக்கணக்கான படை வீரர்கள் ஹிட்லருடைய படைகள் ரஷ்யாவில் மரணம் அடைகின்றனர். ஒரு கட்டத்தில் உலக நாடுகளில் பல நாடுகள் சேர்ந்து ஜெர்மன் மீது தாக்குதலை மேற்கொண்டதால் ஜெர்மனுடைய படைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் நாலா திசை நோக்கி தப்பி ஓடுகின்றனர். அடுத்த கட்டமாக ஜெர்மனுடைய தலைவர் ஹிட்லரும் அடுத்த கட்டம் என்ன நகர்வு செய்வதென்று தெரியாமல் இறுதியாக தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைகின்றார். எவ்வாறாயினும் இந்த இடைப்பட்ட காலத்தில் முதலாம் இரண்டாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்த ஜெர்மன், அதே போல இரண்டாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான நபராக இருந்த ஹிட்லர், இவர்களால் இந்த நாடுகளால் உலகம் முழுவதுமாக மரணமடைந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கை 8 கோடி. ஹிட்லருடைய தனிப்பட்ட ஒரு செயற்பாடு காரணமாக உலக நாடுகள் முழுவதுமாக 8 கோடி மக்கள் மரணமடைந்தனர். இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்கவும் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. The conquest of Ethiopia, the Saar Basin, the revolt in Spain, and the new Rome-Berlin-Tokyo alliance. Jugend ist uns verschrieben und verfallen